108வது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கு. இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அற்புதமாக நம்முடைய தெய்வமாக இருக்கக்கூடிய தேவருடைய தெய்வீக சிலைக்கு மாலை அணியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன். வங்கியினுடைய பொறுப்புகள் தான் இருக்கிறது. அது செய்தி கொடுத்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் தங்க கவசமே கொடுத்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மிகவும் பாசத்துடன் மிகவும் மரியாதை கொடுக்கக்கூடிய அற்புதமான தலைவர் பசுமன் தேவர் ஐயா அவர்கள். அவருடைய சிலைக்கு பல்வேறு இடங்கள் நாங்கள் மாலை அணிச்சாலும் கூட இந்த ராசிபாளையத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இவருடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ராசியுடைய கிளை செயலாளர் உட்பட இவருடைய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா திட்டங்களும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுதான் அவர் வரிசையாக சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார்கள். இந்த வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேர் இயக்கத்தை உருவாக்கிய ஒப்பற்ற தலைவருடைய பிறந்தநாள் விழா கொண்டிருக்கிறது. இது சாதாரண இயக்கம் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமான நேரத்தில் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். இந்த இயக்கத்தை உருவாக்கி அதற்கு பின்னால் வெற்றியை மட்டும் என்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது திமுகவை பிறந்த அண்ணா அவர்களை முதலமைச்சராக பார்க்கிறதும் நம்ம தலைவர் தான். உங்களுக்கு தெரியும், துப்பாக்கி எம்ஆர் சுடப்பட்டு அவருடைய பணத்தை அப்படியே கட்டு போட்டு அந்த நேரத்தில் தேர்தல் வருது. எல்லா பக்கம் அந்த போஸ்ட் ஒட்டினாங்க. தலைவர் சுடப்பட்டதும் அண்ணா அவர்கள் மருத்துவமனையில் போய் கொண்டிருந்தார். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் போய் நமக்கு நல்ல ஓட்டு வரப்போது முதலமைச்சர் நம்ம திமுக ஆளுங்கட்சியாக வரல. ஆகவே முதலமைச்சராக வர வேண்டிய நேரத்தில் இப்படி ஆயிரத்தி நினைக்கும் போது அப்பதான் மக்களாகவே தலைவருடைய படத்தை போட்டாதான் அந்த வண்டி பஸ்ஸா இருந்தாலும் லாரியா இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகும். அப்படி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் எழுச்சியாக அன்றைக்கு அவருடைய படத்தை போட்டு இன்றைக்கு 67 வெற்றி வாங்கி சொல்றாரு. அது வெளிப்படையாகவே அண்ணா அவர்களே என்னுடைய இதயக்கணின்னு சொல்லிட்டு ஒத்துட்டார். அண்ணா மறைந்த பின்னால் கருணாநிதி முதலமைச்சர் ஆனாங்க. அப்போ அதுக்கு நம்முடைய தலைவர் தான் காரணம். தலைவர் தான் கருணாநிதி முதலமைச்சர் பண்ணார். இப்போ நாங்கள் நம்முடைய நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாங்க, இவரோட சீனியர். நான் கூட நம்முடைய தலைவர் தான் கருணாநிதி. அதுக்கு முன்னால் தான் அவரே வெளியேற்றாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால் தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பின்னால் வெற்றியை மட்டுமே கண்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல நாடாளுமன்ற இடைத்தேர்தல் மாயத்தேர்தல் வெற்றி. அதுக்கு பின்னால் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் கோயம்புத்தூர்ல மேற்கு, உங்களுக்கு தெரியும். அதுலயும் உங்களுக்கு அரணாயிரம் வெற்றி. அதுக்கு பின்னால் 77 பொது தேர்தலை சந்தித்து மாபெரும் வெற்றியை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும், 1980 ஆட்சி கலைத்தார்கள். மீண்டும் தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றார். 84 வெளிநாட்டில் மருத்துவமனையில் படுத்துக் கொண்டே வெற்றி பெற்ற தலைவர் புரட்சி. இப்படி இந்த வெற்றியை மட்டுமே தனதாக்கிய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சி எம்ஜிஆர். அவர் அது மட்டுமல்ல, தொடர்ந்து வெற்றி பெறனா என்ன காரணம்? ஏழை மக்களுக்காக ஏழைகளுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் பிச்சை எடுத்தால் நடத்துவேன் என்று சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைய பேர் படித்தாங்க, நிறைய பேர் அரசு வேலைக்கு போனாங்க, நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் வந்தாங்க, அதிகாரிகள் வந்தாங்க. அந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, 1981 மாணவர்கள் கட்டவர் நடத்தியவர் நம்முடைய தலைவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவுக்கு யாராவது புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் இருக்கிற கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் தலைவர் பேர் சொல்லாம அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டில். அப்பேற்பட்ட பேருக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர். அவர் பேர் சொல்லாம அரசியல் பண்ண முடியும். ஆகவே அப்படி ஒப்பற்ற தலைவராக இன்னைக்கு கடவுளாக இருந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு மட்டும்தான் உரிமை. யாரு வேணாலும் பேரை சொல்லலாம்.
அதிமுகவை தான் தலைவருடைய கட்சி. அந்த கட்சியில் நம்ம இருக்கிறோம், நமக்கு பெருமை. அதிமுக இருக்கிறது, இரட்டரசத்தில் நிற்கிறது, இரட்டரசில் நம்முடைய சின்னம் என்பதே நமக்கெல்லாம் பெருமை. அப்படி ஒப்பற்ற தலைவராக பல்வேறு திட்டங்கள் தந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சத்துணவு திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள், இலவச திட்டம், குடிசைக்கு மின் விளக்கு, அதே போல விதவை ஆதரவற்ற பெண்களுக்கெல்லாம் திருமண உதவி. அதே போல அந்த காலத்திலே வறட்சி வந்தபோது லாரிகளிலே குடிநீர் தந்தவர் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர். நம்மளாம் இப்ப கொடுத்தோம். நான் வந்து உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் ட்ரெயினில் கொண்டு வந்து கொடுத்த தண்ணி, அம்மா இருக்கும் ட்ரெயினில் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம். இந்த காலத்தில் லாரியில் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம மெட்ரோ மாற்றே வச்சிருக்கிறோம், தனிய வாரியமே வச்சிருக்கோம். இதெல்லாம் ஆரம்பம் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். இன்னும் நிறைய சொல்லலாம். ஊனமுற்றவர்களுக்கு நிதி உதவி, அதே போல பார்த்தீங்கன்னா பம்பு செட்டுக்கெல்லாம் இலவச மின்சாரம், இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை சென்றார். அதற்கு பின்னால் தலைவர் மறைந்த பின்னால் கட்சி என்னாச்சு, ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அப்ப வந்து இந்த கட்சி இருக்குமா இருக்காதா? இப்ப கூட சொல்றாங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அண்ணா திமுக அவள் டிவியில் போது ஒரு 4 பேர் பேசிட்டே இருப்பாங்க. நம்ம கட்சி மட்டும் தான் பேசுறோம், நம்ம கட்சி பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. திமுக எவ்வளவு பண்றாங்க அதையெல்லாம் பேசவே மாட்டாங்க, நம்ம கட்சி மட்டும் தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படி அப்போ பண்ணாங்க. தலைவர் மறைஞ்சிருந்தா இந்த கட்சி அவ்வளவுதான். புரட்சித் அம்மா அவர்கள் தாயாக நான் இருக்கிறேன் என்று இந்த இயக்கத்தை, பிரிந்து போன இயக்கத்தை ஒன்று சேர்த்து இன்றைக்கு இரட்டை சின்னத்தை மீட்டெடுத்தார். இரட்டை சின்னத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாங்க, நம்முடைய ஜானகி தாயுடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் சொன்னாங்க. என்ன சொன்னார்? நான் பிரம்மாஸ்திரம் சொன்னார். சூப்பர் ஸ்டார் அப்படிதான் பிரம்மாஸ்திரம். இரட்டை சின்னம் தான் நமக்கு உயிர். அது மட்டுமல்ல, அதிமுக இரட்டை சின்னம். ஆகவே இன்றைக்கு பார்த்த இரட்டை சின்னத்தை மீட்டெடுத்து, இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி எதிர்கட்சி தலைவராக இருந்து சட்டமன்றத்திலே அவமானப்படுத்தப்பட்டு சேலையெல்லாம் கிழிக்கப்பட்டு அதுக்கு பின்னால் பல்வேறு போராட்டங்கள், சோதனைகளை எல்லாம் சந்தித்து இந்த கட்சியை மீட்டெடுத்து மீண்டும் 1990 முதலமைச்சராக பொறுப்பேற்றார் புரட்சித் அம்மா அவர்கள். இந்த இயக்கத்தை புரட்சித் எம்ஜிஆருடைய காலத்தில் 17 லட்சம் தொண்டர்கள், அம்மாவுடைய காலத்தில் 1.5 கோடி தொண்டர்களாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த பெருமை புரட்சித் அம்மா அவர்கள். அம்மா தந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அம்மா மறைந்தாலும் கூட ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. திட்டங்கள் மூலம் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கார். விலையில்லாத அரிசி, அதே போல மிக்சி பேன் கிரைண்டர், அம்மா இருசக்கர வாகனம், அம்மா குழந்தை பரிசு பெட்டகம், அதே போல காலனி முதல் மடிக்கணி வரை லேப்டாப் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நீ சாதாரண குடிசையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மடிக்கணி கொடுத்தது அம்மாவுக்கு. திட்டத்தை பூரா திமுக நிறுத்திட்டான். அத்தனை திட்டத்தையும் இன்னைக்கு திமுக நிறுத்தி விட்டாங்க. இன்னும் விலையில்லா ஆடுகள், மாடுகள், அம்மா உணவகம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டே போலாம். இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அம்மா அவர்கள். இன்னைக்கு காவிரியில் தண்ணி வருதுன்னா அம்மா தானே காரணம், எடப்பாடியார் காரணம். காவிரி மேலாண்மை மாறினாங்க. அம்மா பல்வேறு திட்டங்கள், பசுமை வீடுகள் கொடுத்தா நவலாத்துறை சேர்ந்த அம்மா இருக்கும்போது இன்னைக்கு பாரத பிரதமர் வீடு என்ற இடத்துல மற்ற மாநில கட்டாத வீடுகள் நம்ம மாநிலத்தில் கட்டிருக்கோம், அதிகமான வீடுகள். ஆனால் திமுக 4 வருஷத்துல பேப்பர்ல பட்ஜெட் புக்ல மட்டும்தான் வீடு கட்டணும் வரும். ஒரு வீடு கூட யாரும் கட்டி கொடுக்கவே இல்லை. இது திமுக. இங்க பாத்தீங்கன்னா எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருக்காங்க, எல்லாம் யூனிட் எல்லாருக்கும் தெரியும். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் யூனிட் எல்லாம் இருக்காங்க. ஒரு வீடு கூட வரல. கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிச்சிட்டாங்க. எத்தனை வீடுகள் நம்ம கட்டி கொடுத்தோம். அதே போல விசைத்தறியாளர்களுக்கு 75 யூனிட் இலவசமாக, அதே போல பார்த்தீங்கன்னா கைத்தறியாளருக்கு 200 யூனிட், வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 யூனிட். இப்படி அம்மாவுடைய திட்டங்களை நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொல்லிட்டே போகலாம். இப்படி அற்புதமான ஆட்சி தந்தவர் புரட்சித் தலைவர் அம்மா தலைவர். அதுக்கு பின்னால் எடப்பாடியாளர்கள் அம்மா மறைந்த பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்று இவர் 1 மாசம் இருப்பார், 3 மாசம் இருப்பார், 4 மாசம் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். அப்ப பாத்தீங்கன்னா குடிமராமத்து திட்டம், ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி
அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நீட் நேற்று இன்னைக்கு திமுக ஏமாற்றிட்டு இருக்காங்க. 7.5% இடஒதுக்கீடு தந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நீங்க 600க்கும் மேற்பட்டவர்கள் MBBS BDS மருத்துவத்தை படிக்கிறாங்கன்னா எடப்பாடி அற்புதமான திட்டங்கள். இன்னும் சொல்லிட்டு அம்மா மினி கிளினிக் கொண்டுதான் திமுக மூடிட்டாங்க. வேளாண் கடன் தள்ளுபடி, பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கொடுத்தாரு. அதே போல இயற்கை பேரிடருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வறட்சி காலத்தில் நிவாரணம், தேவையான விவசாயிகளுக்கு நிதியுதவி என்று பல்வேறு திட்டங்களை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அதுக்கு மேலாக நம்முடைய மாவட்டத்தில் இத்தனை பாலங்கள், சாலைகள், கூட்டு குடிநீர் இவ்வளவு திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்னா எடப்பாடி. ஆகவே இப்படி இத்தனை திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா அதிமுக மாபெரும். இந்த கட்சி சாதாரண கட்சி, 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, அற்புதமான இயக்கம். இந்த இயக்கத்தை மற்றவர்கள் என்ன பேசினாலும் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வளர்க்கப்பட்ட இயக்கம் எடப்பாடி பொதுச் செயலாளர். அது மட்டுமல்ல, 31 ஆண்டு ஆளுங்கட்சியா இருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் இருந்தது அதிமுக. நான் இத்தனை திட்டங்களை சொன்னோம். கோயம்புத்தூர் சொல்லுங்க, இந்த மாவட்டத்தில் 4 வருஷம் திமுக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. கோயம் மாவட்டம் ஒரு திட்டம் கூட இல்ல. விளம்பரத்தில் இந்த ஆட்சி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், கூட்டு குடிநீர் திட்டம், அதிகமான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், சொல்லிட்டே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அரசு மருத்துவமனை மேம்பாடு, இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். 50 ஆண்டுகளாக வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். யாரும் மறக்க முடியாது. திமுக தைரியம் சொல்ல ஒரு திட்டம் சொல்ல சொல்லுங்க. அதிக திட்டம் சாதாரண திட்டமா? 70 ஆண்டு வளர்ப்படுத்த இந்த தொகுதி கூட பயனடையுது. எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார். நாங்க போய் கேட்டோம், நீ விவசாய முதலமைச்சர் கொண்டு வர இந்த மாவட்டத்துக்கு திட்டம் வேணும். நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், தம்பி மத்தியில் கொஞ்சம் பணம் வரட்டு, நம்மளும் பணம் போட்டோம். அப்படி எல்லாம் இல்ல, நீங்க இருக்கும்போது செய்ய முடியும், செய்யணும்னு சொல்லி போட்டு கேட்டு பெற்று நீங்க திட்டத்தை கொண்டு வந்து 70 ஆண்டு எவ்வளவு பிரச்சனை நீ குளங்களை தண்ணி போயிட்டு இருக்கு. 1000 அடி 1000 அடி போர் போட்டாங்க, இன்னைக்கு 100 அடியில் தண்ணி கிடைக்குதுங்க. அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து. அது மட்டும் ஏர்போர்ட் விரிவாக்கம் உங்களுக்கு தெரியும். 20 ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தாங்க. இந்த தொகுதியில் தன்னது அதிகமாக போராடினாங்க. சென்னை மாலை எல்லாம் இதுக்குள்ள வருது. அதை முற்றுப்புள்ளி வைத்து நான் அமைச்சராக இருக்கும் பொழுது சீஃப் செக்ரட்டரி கேட்டு எடப்பாடியார் உடனே அனுப்பிவிட்டார். கிட்டத்தட்ட 2000 கோடி ஏர்போர்ட் சாங்ஷன் பண்ணோம். ஜீரோ வேல்யூ பண்ணியிருந்தாங்க. விவசாயிகளுக்கும் அங்கிருந்த பூமிகள்லாம் சொந்த பூமி, பூர்வீக பூமிகள் ஜீரோ வேல்யூ பண்ணிட்டாங்க திமுக. கேட்ட விலையை கொடுத்து நேரடியாக அந்த பூமியை எடுக்க வச்சோம். மனசாட்சியோட அவங்களே அற்புதமா எந்த ஒரு பூமியா இருந்தாலும் பூர்வீக பூமி, சொந்த பூமி எடுத்தா வயிறுல எரியும். அந்த சாபம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவா சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு பேசி என்ன நினைக்கிறதோ அந்த ரேட்டை வாங்கி கொடுத்தோம். அதுல யார் இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது. நேரடியாக அவங்களே போய் பணம் போனாங்க. ஆகவே இன்னைக்கு நம்ம இருக்கும்போது பார்த்து பார்த்து நம்ம மாவட்டம் செஞ்சிருக்கோம். என்ன கிராம சாலைகள் பூரா போடப்பட்டிருந்த தொகுதிக்கு மட்டும் கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். கம்சாமன் இருக்காரு, இவன் கனகராஜன் இருக்காரு, சொல்லார் கூட்டு கூட்டு திட்டம் கொடுத்தோம், கிராம சாலையை கொடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூலூர் மெயின் ரோடு நலப்படுத்தி கொடுத்தோம், பஸ் ஸ்டாண்ட் கொடுத்தோம், ஃபயர் சர்வீஸ் கொடுத்தோம். இன்னைக்கு சொல்லிட்டே போனோம். போலீஸ் புதுசாக கொடுத்தோம், டிஎஸ்பி ஆபீஸ் கோர்ட் சொல்லிட்டு இந்த தொகுதியில கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தோம். இன்னும் விசைத்தறியாளர்களுக்கு அதிகமா இருக்காங்க 79. ஆகவே இத்தனை திட்டங்களை சொல்லிட்டு உரிமையோடு தான் நாம ஓட்டு கேட்கிறோம். ஆனால் திமுக எவ்வளவு தைரியமா 4 வருஷம் ஓட்டிட்டாங்க. 4 வருஷம் முடிச்சிட்டாங்க, எதுவுமே செய்யாம. இப்படி ஒரு ஆட்சி இதுவரை யாரும் பார்த்துக்க முடியாது. எந்த திட்டமே செய்யாம 4 வருஷம் முடிச்சிட்டாங்க. இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி. அவங்க வீட்டுக்கு போறாங்க, அவங்க திரும்ப வர முடியாது. அதிமுக ஆட்சி அது மாற்றுகிறது. ஆகவே இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் நம்ம இன்னும் நிறைய சொல்லியிருக்கோம். அரசு மருத்துவமனைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம அற்புதமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தோம். நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியில் கேட்டு பெற்று இருதய சிகிச்சை சென்னை போயிட்டு இருந்தோம். ஓபன் ஹார்ட் சர்ஜரி இங்கே பண்றோம். சிறுநீர் மாற்று சிகிச்சை இங்கே பண்றோம். பிரஷர் வந்ததுன்னா பாத்தீங்கன்னா கேரளான்னு ஒரு மிஷின் 6.5 கோடிக்கு ஒரு பிரஷர் வந்ததுன்னா ஒரு கை கால் வரம் போகும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் கூட்டு பண்ணி சரி பண்ணிடலாம். அந்த மிஷின் 6.5 கோடிக்கு வாங்கி கொடுத்தோம்.
25 கோடிக்கு கேன்சர் சரி பண்ணக்கூடிய மிஷின் வாங்கி. ஆகவே இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டமா பண்ணிருக்கோம். கிராம மருத்துவமனை மேம்படுத்தணும். இதெல்லாம் நான் வந்து இங்க பேசுறேன் இந்த மேடையில் ராஜ்யபுரத்துல திமுக தைரியம் நான் ஏதாவது பண்ணு சொல்ல தயமானது. அதிகமான திட்டம் 2வது திட்டத்தை நாங்க வந்து எடப்பாடி கொண்டு வந்து அறிவிச்சோம். அதையும் நிறுத்திட்டீங்க. அது முன்னால செஞ்சிருக்கலாம். விடுபட்ட குளங்களுக்கெல்லாம் தண்ணி வந்திருக்கும். அதை எதுவுமே மெட்ரோ ரயில் அதுவும் நாங்க அறிவிச்சோம். 3 கோடி ரூபாய் நிதி வச்சிருக்கோம். ஆரம்ப ஸ்டடி நடந்தது. அதையும் அறிவிப்பிலேயே இருக்கு. எதுவுமே செய்யாம தைரியமா விளம்பரத்தில் ஆச்சு. ஒரே ஒரு அவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம், எப்படிதான் தேர்தல் வந்தா ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது ஒண்ணுதான் தைரியம். ஆனால் மக்களுக்கு தெரியாத, மக்களுக்கு தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு என்ன மாசம் 2 மாசம் கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? என்ன பண்ண திமுக? சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? மீன் கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? பால் விலை உயர்வு, ஒரு வீடு கட்ட முடியுமா? கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, எல்லா பொருள் விலை உயர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எலெக்ஷனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு, ஆனால் நீங்க மாசம் நீங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்க? அத்தனை பணம் அரசாங்கத்துக்கு போகும். அதுக்கு மட்டும் மேல இந்த டாஸ்மார்க்ல விலை அதிகம் பண்ணிட்டே இருக்கலாம். அது எங்க போயிட்டே இருக்கு. எல்லா பணமும் மக்களுடைய வரி பணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனிமொழி எல்லாம் இருக்கும்போது சொன்னாங்க, மதுவினால் நிறைய தாய்மார்கள் சகோதரர்கள் விதவையாக்காங்க. இப்ப யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆகவே இன்னைக்கு உங்களுடைய வரி பணம். அது மட்டும் இல்ல, பொங்கல் பரிசு எடப்பாடி கொடுத்தார் 2500. இன்னைக்கு அவங்க என்ன கொடுத்தாங்க? அல்வா கொடுத்தாங்க. அல்வாவும் இதுதான். ஆனால் எடப்பாடியார் இருக்கும்போது 2000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆகவே அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்கள பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்யல. நம்ம கூட்டணி இருக்கோம் ஆட்சி வந்ததான். ஒண்ணு மட்டும் எழுதி வச்சுக்க, திமுக பொறுத்தளவுக்கு ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வர, ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் படுதோல்வி. திமுக எப்பவுமே சரித்திரம் திருப்பி பாருங்க. தலைவர் இருக்கும்போது 3 முறை தலைவர் முதலமைச்சர், தலைவர் மறைந்த பின்னால் திமுக ஆட்சிக்கு வந்தது 89. அப்ப நம்ம பிரிஞ்சிருந்தோம், ஆட்சிக்கு வந்தது. அப்ப எதிர்கட்சி தலைவர் அம்மா இருந்தார். சரி, அதுக்கு பின்னால் மீண்டும் கட்சி இணைந்தது. 91ல திமுக என்ன ஆச்சு? ஆட்சிக்கு இருந்ததுக்கு அப்புறம் அவருடைய தோல்வி எப்படி பாத்துங்க. 2 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. திமுக 2 தொகுதி, 232 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி அம்மாவுடைய தலைமை. அதுக்கு முன்னால் மீண்டும் 96ல திமுக ஜெயிச்சு. அப்பதான் சன் டிவி ஆரம்பிச்சாங்க. கடுமையா புரியா சன் டிவில பெரிய டிராமா நடத்தி அப்ப வந்து திமுக ஜெயிச்சு. 96 ஜெயிச்சு. இப்பெல்லாம் பேசுறாங்க அதே மாதிரி. அவ்வளவுதான் அண்ணா திமுக, அவ்வளவுதான் அண்ணா திமுக முடிஞ்சிருச்சு. அம்மா மேல பல வழக்கு எல்லாம் போட்டு அண்ணா திமுக அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரிய கங்கணம் கட்டிட்டு அப்படி இருந்தாங்க. 90ல் அம்மா ஒரு கூட்டணி அமைச்சாங்க நாடாளுமன்றத்தில். 31 தொகுதியும் ஜெயிச்சோம். 90 அண்ணா திமுக கூட்டணி பார்த்து 99 தேர்தல் வர்றதுக்கு டெல்லி போய் வந்து அம்மா தான் தேர்தலை கொண்டு வந்தாங்க. அப்ப ஏற்பட்ட தலைவி அம்மா அவர்கள். அதுக்கு பின்னால் 2001ல் திமுக படுதோல்வி. மீண்டும் அம்மாவுடைய தலைமையில் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி மிகப்பெரிய வெற்றி. அன்னைக்கு அண்ணா திமுக தபால் கடைசியில் ஜெயிச்சாங்க. ஆமா, அவரு ஜாலியா மதுரையில் கலெக்ட் பண்ணுவாங்க. சரி, வெரி குட். இப்போ அதாவது 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி. அதுக்கு பின்னால் பின்னர் இடைத்தேர்தல் வருது. அப்போ திமுக இடைத்தேர்தல் எப்படி ஜெயிப்பாங்க தெரியும், ஜெயிப்பாங்க. 2வது பாமக, 3வது அண்ணா திமுக. இப்ப சொல்றாங்க மூக்க அழகிரி கருணாநிதி மகன் அண்ணா திமுக அவ்வளவுதான், அண்ணா திமுக வராது, போகாது, வராது, இப்படியே 2011ல. அதுக்கு முன்னால் 2010ல கோயம்புத்தூர் செம்மொழி மாநாடு நடந்தது. அதுக்கு மாவட்டத்தியார் எம்எல்ஏவா இருக்கிறேன், பேரூர் எம்எல்ஏ. அம்மா ஊட்டியில் ஒரு நோட்டு வச்சோம். அம்மா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், செம்மொழி மாநாடு நடத்திருக்காங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் திமுக ஆட்சி நடத்தணும், ஒரு அனுமதி கொடுங்க. அனுமதி தர்றாங்க, ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நானே வரேன். அப்பதான் 2010ல
இந்தியாவே தெரிப்பாச்சு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆர்ப்பாட்டம் அம்மா நாட்டில் நடந்தது. இதான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம். அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, அம்மா கோட்டைக்கு போனோம். அதுக்கு பின்னால் அவர் சொல்றாரு 2011 அற்புதமான கூட்டணி அமைச்சாங்க. அப்பதான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தேமுதிக சேர்த்து ஒரு கூட்டணி அம்மா அமைத்தார்கள். 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சர் அமைத்தார்கள். திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல. எதிர்கட்சியாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வந்தார். 3வது இடத்துக்கு போனாங்க எதிர்கட்சி. அப்போ இதுதான் திமுகவுடைய நிலை. அதுக்கப்புறம் 2016 அம்மா தொடராட்சி கொண்டு வந்தாங்க. அப்போ திமுக தோல்வி. 2021 21லயும் மக்கள் யாரும் விரும்பி எல்லாம் ஓட்டு போடல. 1.5% தான் வித்தியாசம். பொய் வாக்குறுதி 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கும் நம்முடைய டிவி சரவணன் பேர் 90% நிறைவேற்றிட்டாங்க. என்ன கல்விகளை தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? சுயர் குழுக்களை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நிறைய இருக்கு. நம்ம மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே இருக்கு. ஆகவே இதெல்லாம் இன்னைக்கு திமுக பொறுத்தளவுக்கு 1.5% நமக்கு அவங்க வித்தியாசம். ஆகவே திமுக விரும்பி அப்போ ஓட்டு போடல 2021 கூட. ஆனா கோவை மாவட்டத்தில் 10 அதிமுக வெற்றி, 11 வெற்றி. நம்ம ஒண்ணு கூட திமுக ஜெயிக்கல காயத்துல. ஆகவே இவ்வளவு செஞ்சதுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்துட்டாங்க மக்கள். திமுக எதுவும் செய்யல. அதிமுக ஆட்சி வந்தால்தான், இன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்தால்தான் கண்டிப்பா திட்டங்கள் வரும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். கண்டிப்பா மிகப்பெரிய நல்ல பெரிய கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமையும். திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தொழிலாளர் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக விவசாயிகள் ஓட்டு போட மாட்டாங்க. நடுத்தர வர்க்கம் ஓட்டு போட மாட்டாங்க. தொழில் முதலீட்டாளர் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசுடைய இந்த ஆட்சி வேணும்னு சொல்றாங்க. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னைக்கு காவல்துறையெல்லாம் தயவு செஞ்சு மாறிக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சி வைக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க அடிச்சு கொலை பண்ணி இன்னைக்கு செயல் எடுத்துட்டு போயிடறான், பணம் எடுத்துட்டு போயிடறான். காவல்துறை இருக்குதா இல்லையா? போலீஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம இருக்கும்போது சுயமா செயல்பட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இருக்குது. நீங்க எங்க இருந்தாலும் போலீஸ் தான். சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எங்க இருந்தாலும் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் தெரியுமா? நீங்க வேலை செய்யுங்க. மாணவ சமுதாயம், இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம். தயவு செஞ்சு கருத்துருங்க. கண்டிப்பா ஒரு வருஷம் அதிமுக ஆட்சி நாங்க இருக்கும்போது எப்படி இருந்தோம் அப்படிலாம் இருக்க மாட்டோம். தயவு செஞ்சு போலீஸ் மாறுங்க, அதிகாரிகள் மாறுங்க. ஒரு வருஷம் அதிமுக ஆட்சி தான், மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. திமுக சொல்ற மாதிரி இல்ல. 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தில் இந்த ராசிபுரத்தில் சூலூர் தொகுதியில கோவை மாவட்டத்தை புறக்கணித்து திமுக புறக்கணித்து விடுபட்ட திட்டங்களை எல்லாம் கோவை மாவட்டத்தில் மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். பெருமையை சேர்த்ததோடு எங்கு கண்டாலும்